ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முதல்ல 1/4 கிலோ கோவக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நாம் அரிஞ்சு வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இப்போ நாம் அரிஞ்சு வச்சுருந்த ஒரு தக்காளியை இப்போது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோவக்காய் ஃப்ரைலாம் செய்கிறப்ப நாம் கோவக்காவை நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பழுத்த கோவக்காயெலாம் வாங்கி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு கோவக்காய் டேஸ்ட் கொடுக்காது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நம்ம செய்கிறப்போ கோவக்காய் வறுவலில் வாசனை நல்லா இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு சேர்த்து வதக்கிறப்போ வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வதங்க ஆரம்பிக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் அரிஞ்சு வச்சுருந்த கோவக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கோவக்காவை நல்லா வதக்கி விடுங்க. கோவக்காய் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு தரும். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது 1/2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து நான் கோவக்காய் வேகிறதுக்காக ஊற்றிக்கிறேன். இந்த 1/2 கிளாஸ் தண்ணியே கோவக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்க தண்ணி நல்லா சுண்டுனதுமே நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அடிக்கடி கிளறி விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நாம் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்க்குறப்போ கோவக்காய் ஃப்ரை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போ நாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் அந்த எண்ணெய் இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட ஆரம்பித்து கோவக்காய் நல்லா வதங்கும். நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.